என்னங்க வீடு தேடிட்டு இருக்கீங்களா? புது வீடுங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு வந்திருக்குது. கையில் வெறும் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதுங்க. இந்த 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வீல்ல அதுவும் ஃபுல்லாக பர்னிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கு சொந்தமாயிடும். அதுலேயும் ஆவடி பக்கத்தில் நீங்கள் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க. கீழே வரேன். எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். சென்னையில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த புது வீடு அவ்வளோ அழகாக இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் வந்திருக்குங்க. நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பட்ஜெட் நான் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிலாம் வந்தால் மிஸ் பண்ணுறாதீங்க. வீடும் அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் பார்த்தீங்கன்னா இன்னைய தேதிக்கு ஒரு நல்ல ரெசிடென்சி ஏரியாவா அண்ட் லேண்டு வீடுக்கு ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஒரு லொக்கேஷனாக இருக்கிறது ஆவடி லொக்கேஷன் தாங்க. இந்த ஆவடிக்கு பக்கத்தில் வேல்டெக் காலேஜுக்கு ஜஸ்ட் பேக் சைடு மோரையில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்குங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா மோரை சாய்பாபா கோயில் ரொம்பவே ஃபேமஸ்ஸு. அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டாபிராம் ஐடி கார்ட்லேருந்து ஜஸ்ட் 15 மினிட்ஸ்க்குள்ளேயே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாம். அண்ட் அவுட்டர் ரிங் ரோடு, நெக்ஸ்ட் OMR சொல்லக்கூடிய அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டியை ரீச் பண்ணிடலாங்க. ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்க பஸ் ஸ்டாப்பு இதோ பாருங்கள், பஸ்ஸஸ் போயிட்டு இருக்கு. இந்த பெட்ரோல் பங்க் இருக்கு இல்லையா, இங்கே இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் ரீச் பண்ணிடலாம். இது டைரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டிங்க. இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறது யூனிக் பில்டர்ஸ். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் தான் டிஸ்பிளே கொடுத்துருக்கிறேன். கால் பண்ணி இந்த ப்ராப்பர்ட்டியை ப்ரோக்கரேஜே இல்லாமல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டியோட ஸ்பெக் எல்லாமே பார்த்துடலாங்க. இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 1200 ஸ்கொயர் ஃபீட்டு, பில்டப் ஏரியா 1700 ஸ்கொயர் ஃபீட். ஸ்பேஷியஸான 3 BHK வீடு பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடை மிஸ் பண்ணுறாதீங்க. அதுவும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. அண்ட் வாங்க இப்போ ஒரு ஸ்பெக்காக பார்த்துடலாம் டீட்டெயிலாக. வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் வால் பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. ஒரு காலிங் பெல் இருக்குது. உங்களுக்கு எம்எஸ்ல பார்த்தீங்கன்னா கேட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்பேஷியஸான கார் பார்க்கிங் சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 12ங்க. ஒரு பெரிய SUV கார் தாராளமாக நிறுத்திக்கலாம். சைட்லேயும் செட்பேக் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பைக் 3 பைக் வரைக்குமே நிறுத்திக்கலாங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைலும் நீட்டாக போட்டிருக்கிறாங்க. அண்ட் எலிவேஷன் பாருங்கள், எலிவேஷன் டைலு, அப்புறம் பால்கனியில் பண்ணியிருக்க கிளாஸ் ஆண்ட்ரில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குது எலிவேஷனு. வாங்க உள்ளே போகலாம். இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு செட் பேக்கு பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடு ஃபுல்லாகவே ப்ராப்பராக நல்லா தாராளமாக செட் பேக் விட்டுருக்காங்க. சைடில் சர்வீஸ் ஏரியா இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படியும் போகலாம். அது மட்டும் இல்லாமல் கிச்சன் வழியாகவும் ஆக்சஸ் பண்ணலாம். நான் ஒவ்வொன்றா காட்டுறேன். அண்ட் இந்த வீடு நார்த் ஃபேஸிங் வீடுங்க. வெளியே ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்காங்க, கிரில் கேட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. லிவிங் கம் டைனிங் ஏரியா ரொம்பவே ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது ஒரு ப்ரீமியம் ஃபீலை கொடுக்குது. நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டெப்ஸு கீழே பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்கான சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஷோபா அண்ட் டைனிங் டேபிள் ரெண்டுமே போட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குது ஸ்பேஸு. மேலே ஃபால் சீலிங் ஒர்க்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அண்ட் வென்டிலேஷனே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்காகவே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. UPVC விண்டோ டில்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. மஸ்கிட்டோ மெஷ் அண்ட் சேஃப்டி கிரில்லும் நீட்டாக ப்ரொவைட் பண்ணிட்டாங்க இவங்க. உங்களுக்கு டைல் பாருங்கள், நல்லா ப்ரீமியமாக கிளாசி ஃபினிஷில் வெட்டிஃபை டைல் கொடுத்துருக்காங்க. அண்ட் லிவிங் ஏரியாவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில், அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்தியன் டாய்லெட் டைப்பில். வெளியே வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பேரிவேர் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன் ஏரியா வந்துடுறோம். கிச்சனோட சைஸ் கூட பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸான கிச்சனுங்க. உங்களுக்கு 9.5க்கு 6 சைஸில் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேஸ் ஸ்டவ் டாப் கிழக்கு பார்த்து அமைச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதுவும் கிரானைட் டாப்பிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் வால் டைல் கிச்சன் தீமில் பக்காவாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவங்க ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த கலர் காம்பினேஷன் கூட பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு ப்ரீமியமான ஃபீலை கொடுக்குது. அண்ட் இந்த இடத்துல மசாலா ஆட்டை வைக்கிறதுல கரெக்டாக கிளாஸ் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த பூஜா யூனிட் சின்ன சின்ன மணிகளை வச்சு ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. அதுவும் கிழக்க பார்த்து அமைச்சிருக்கிறாங்க. கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியா இருக்குது. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோரு அண்ட் பார்த்தீங்கன்னா கிரில் கேட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. வாங்க. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, வென்டிலேஷன்லாம் எந்த அளவுக்கு பக்காவாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம். அதுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்டர்லாம் போட்டு ரெடியாக இருக்குங்க. கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்கக்கூடிய லொக்கேஷன். வாங்க உள்ள. வீடு உண்மையிலேயே ரொம்பவே அழகாக இருக்குது. முக்கியமாக அந்த ஸ்பேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க.
அண்ட் எப்பயுமே வந்து டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லால கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் இருக்கணும். ஏன்னா வீட்டில் பெரியவங்களாம் தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் வென்டிலேஷனுக்கு பாருங்கள் ஜன்னல் வச்சுருக்கிறாங்க இந்த இடத்துலையும். அண்ட் உங்களுக்கு வந்து இங்கேயும் பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது தீம் பண்ணியிருக்குது. அண்ட் உங்களுக்கு ஷெல்ஃபு லேப்டுக்கு டோர் போட்டு கொடுத்துட்டாங்க. வாங்க ஃபஸ்ட் டோர் போகலாம். ஸ்டெப்ஸும் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பிடிகள்லாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. வாங்க ஃபஸ்ட் டோர் போவோம். கீழே சீலிங்லாம் ரொம்பவே ஹைட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான லாபி ஏரியா இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்க. பெயிண்ட் கலர் கூட பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள். உங்களுக்கு வந்து வால் பெயிண்டிங் ஒரு கலரில் பண்ணியிருக்காங்க. அதை மேட்ச் பண்ணுற மாதிரியே வந்து ஷெல்ஃபு லேப்டுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்குறாங்க. இது மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16x11 சைஸு. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூமும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. வெஸ்டர்ன் டாய்லெட் விட்டு வால் டைல் ஃப்ளோர் டைல் எல்லாமே நீட்டாக போட்டிருக்காங்க. கிளாஸர்ஸ் எல்லாமே பக்காவாக போட்டு கொடுத்துட்டாங்க. அண்ட் இப்போ நம்ம 3வது பெட்ரூம் பார்க்க போகிறோம். பெட்ரூம்ஸ் ஜஸ்ட் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்க. அகைன் பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து 11x13. இதுவும் மாஸ்டர் பெட்ரூமுங்க. நீங்கள் எல்லா பெட்ரூமுக்கும் கிங் சைஸ் கார்ட் தாராளமாக போட்டுக்கலாம். பெயிண்ட் கலர் அதுக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபு லேப்டுக்கு டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த தீமை வந்து பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு காமன் பாத்ரூம் 2 அட்டாச் பாத்ரூம்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு ஏசிக்கான போர்ட்லேருந்து எல்லாத்தையும் நீட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒயரில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். குவாலிட்டியில் வந்து எப்பயுமே காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் வீடு வாங்குகிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு இடம், எனக்குமே ரொம்பவே பிடிக்கும். அதாவது பால்கனி. வாங்க பார்க்கலாம். பால்கனி டைல் கூட ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்பேஷியஸான பால்கனி, நல்லா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பக்காவாக. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எலிவேஷன் லுக் ரொம்பவே அழகாக இருக்கணுன்றதுக்காகவே உங்களுக்கு டஃப் அண்ட் கிளாஸு எஸ்எஸ் ஹேண்டில்ஸு நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு 3 BHK வீடு ரொம்பவே அழகாக. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்கு ப்ராப்பராக ஸ்பேஸ் கொடுத்து உங்களுக்கு இன்டீரியர் கலர் காம்பினேஷன் முதல் கொண்டு ரொம்பவே நீட்டாக சேம் டைம் வாஸ்துவோட பக்காவாக இந்த வீட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க மொட்டை மாடி போயிட்டு இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அண்ட் ப்ரைஸும் பார்த்துடலாம். அண்ட் செகண்ட் ஃப்ளோரு ஓப்பன் டெரஸு மொட்டை மாடி வந்துட்டோம். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் டேங்க்கும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த மாதிரி சொந்த வீடு வாங்கி நமக்கு பிடிச்ச சின்ன சின்ன செடிகள் எல்லாமே அழகாக ஒரு சின்ன மாடி தோட்டம் அமைக்கணுன்றது நிறைய பேரோட ட்ரீம். எனக்குமே அது ரொம்பவே பிடிக்குங்க. நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த மாதிரி அழகான வீடை மிஸ் பண்ணுறாதீங்க. வீடு பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவும் ஆவடி பக்கத்தில் இப்படி ஒரு ஸ்பேஷியஸான 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடல் வில்லா. ரேட் எவ்வளோ தெரியுங்களா? ஜஸ்ட்டு 68 லட்ச ரூபா மட்டும் தாங்க கோட் பண்ணுறாங்க. உண்மையிலேயே நல்ல பட்ஜெட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு. அண்ட் நீங்கள் கையில் 5 லட்ச ரூபா முன்பணம் இருந்தால் போதும், இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பேங்க் லோனில் இவங்களே சப்போர்ட் பண்ணுறாங்க. யூனிக் பில்டருடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன். உடனே கால் பண்ணி ப்ரோக்கரேஜே இல்லாமல் இந்த வீடை பர்ச்சேஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.